ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்த்தியான செம்ம சூப்பரான ஒரு ட்ரிங்க் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிங்க்கை நம்ம ஒரு கிளாஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதே போல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கஸ்டர்ட் ஃபலூடா வித் ஜவ்வரிசி காம்பினேஷனில் இந்த ட்ரிங்க் ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் buddies, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்பவே குளிர்ச்சியானது. நம்ம இதை சாப்பிடும்போது நம்ம பாடியை வந்துட்டு ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுருக்கோம். இந்த சப்ஜா சீட்ஸை வந்து ஊற வைக்கிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டு இதை நம்ம கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரையும் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம ஜவ்வரிசியை வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாங்க. அதுக்காக வந்துட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா இந்த மாதிரி கையால் தேய்ச்சி விட்டு கழுவிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கையால் தேய்ச்சி விட்டு கழுவும் போது இதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அடுத்தது கழுவி எடுத்துகிட்டு வந்தால் ஜவ்வரிசியை வந்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசியை நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்காக இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த கப்பில் வந்துட்டு ஜவ்வரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கடாயை வந்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஜவ்வரிசியை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசி வந்துட்டு 3/4 பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு. எனக்கு வந்துட்டு 10 நிமிஷம் ஆச்சு இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி மாட்டுப்பால் தான் எடுத்திருக்கேன். இந்த ட்ரிங்க்கு செய்கிறதுக்கு நம்ம எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பால் வந்துட்டு பொங்கி வரட்டும். பால் பொங்கி வந்ததுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாலை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். ஜவ்வரிசி வந்துட்டு நம்ம 3/4 பதத்துக்கு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் வந்துட்டு பாலை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா அதிலே வந்துட்டு ஜவ்வரிசி மீதி வெந்து வந்துடுங்க. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு பாலை ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறோம். 5 நிமிஷத்துக்கு நம்ம பாலை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பால் வந்துட்டு இந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை வந்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பால் கூட சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடரை பாலில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டதுக்கப்புறமா இது வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதே போல் பால் வந்துட்டு நல்லா திக்காகி வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு பால் திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இதில் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சேர்த்துக்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு வெனிலா ஃப்ளேவர் இருக்கிற கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். அதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கல. நீங்கள் எடுத்துக்கிற கஸ்டர்ட் பவுடரில் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு செய்யுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1/2 hourக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிளாஸில் தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல சப்ஜா சீட்ஸ், அதை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் மாதுளம்பழம் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள்லாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் மில்க், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப மேலே வந்துட்டு நம்ம மாதுளம்பழத்தை வந்துட்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ரூட் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம்.
அடுத்தது மாதுளம்பழத்து மேலே ஆப்பிள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு செரி பழம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா அந்த கஸ்டர்ட் மில்கை வந்து திரும்ப நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக மாதுளம்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பிள் வந்து மேலே வச்சுட்டு இது கூட சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதில் வந்துட்டு நம்ம ஒரு செரி பழம் வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் படி, செம்ம சூப்பரான கஸ்டர்ட் ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. இந்த கஸ்டர்ட் ஃபலூடா ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கஸ்டர்ட் ஃபலூடாவுடைய டேஸ்ட் வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வெயில் டைமில் வந்துட்டு சில்லுன்னு வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. படிஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் மலாய் குல்ஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ரெசிபியை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள் படிஸ். இந்த கஸ்டர்ட் ஃபலூடா ட்ரிங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.